ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோன்னா தாய்ப்பால் அதிகரிக்கிறதுக்கு என்னென்ன சாப்பிட்லாம் அப்படிங்கிறத பற்றி தான் பார்க்க போகிறோம். தாய்ப்பால் அதிகரிக்கிறதுக்கு நம்ம என்னென்ன குழம்புகள் வச்சு சாப்பிட்ணும் அப்படிங்கிறத பற்றி பார்க்கலாம். சுகப்பிரசவமானவங்க எல்லா கருவாட்டு குழம்புமே சாப்பிட்லாம், மீன் குழம்பு சாப்பிட்லாம், எல்லாமே சாப்பிடலாம். அதுவே சிசேரியன் பண்ணவங்க கருவாடு, மீன் அது சாப்பிடக்கூடாது. அப்போது என்னெல்லாம் சாப்பிட்லாம் சிசேரியன் பண்ணாங்க அப்படிங்கிறத பற்றி தெளிவாக சொல்லேன் ஃப்ரெண்ட்ஸ், கேட்டுக்கோங்க. சிசேரியன் பண்ணவங்க வயிற்றில் இருக்க புண்ணு ஆறணும் அப்படிங்கிறதுனால கருவாட்டு குழம்பு எடுத்துக்கவே கூடாது. கருவாட்டு குழம்பு, மீன் குழம்பு இது அதிகமாக இல்லை, தொடவே கூடாது, தொற்றவே கூடாது. ஒரு 3 மாதத்துக்கு. நான் 3 மாதத்துக்கு சாப்பிடல, அதை தான் நான் சொல்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். 3 மாதத்துக்கு எடுத்துக்காதீங்க. ஏன்னா வெளியில் உள்ள புண்ணு ஆறின மாதிரி இருக்கும், ஆனால் வயிற்றுக்குள்ளே புண்ணு இருக்கும், ஆறி இருக்காது. அதனால் ஒரு 3 மாதம் நீங்கள் சாப்பிட வேண்டாம். அதுக்கப்புறம் வேணால் நீங்கள் தாய்ப்பால் எனக்கு அதிகரிக்கணும் அப்படிங்கிறதுனால நீங்கள் சாப்பிட்டுக்கோங்க. 6 மாதத்துக்கு தாய்ப்பால் கொடுக்கணுங்கிறது டாக்டரே சொல்லி தருவாங்க. 6 மாதத்தை விட 1 வயசு வரைக்குமே தாய்ப்பால் நம்ம கொடுக்கலாம். சிசேரியன் பண்ணவங்க அப்போது கருவாடு, மீன் சாப்பிடக்கூடாது. அப்போ என்னங்க நான் சாப்பிட்லாம், எதை சாப்பிட்டா எனக்கு தாய்ப்பால் அதிகரிக்கும் அப்படிங்கிறவங்க ஃபஸ்ட்டு தாய்ப்பால் அதிகரிக்கணும் அப்படின்னா நம்ம பால் குடிக்கணும், பசும்பால். அதுவும் சிசேரியன் பண்ணவங்க பசும்பால் நீங்கள் எடுத்துக்கோங்க. அதனால் தாய்ப்பால் அதிகரிக்கும். தாய்ப்பால் பால் நம்ம அதிகமாக தண்ணி சேர்க்காம, ரொம்பவும் தண்ணி சேர்க்காம, கொஞ்சம் லைட்டாக கொஞ்சம் தண்ணி சேர்த்து நல்லா இனிப்பு சேர்த்து நீங்கள் குடிங்க. அதுக்கப்புறமா பாலில் நீங்கள் வெள்ளைப்பூடு போட்டு அதையும் நீங்கள் நல்லா கொதிக்க வச்சு நல்லா வேக வச்சு அந்த வெள்ளைப்பூடோடு சேர்த்து அப்படியே குடிச்சிடணும். சில பேர் அந்த வெள்ளைப்பூடு அப்படியே அரைச்சி எடுத்து குடிப்பாங்க. அப்படிலாம் குடிக்கக்கூடாது. அதையும் சேர்த்து நீங்கள் சாப்பிட்றணும். அப்படி சாப்பிட்டு வந்தீங்கனாலே உங்களுக்கு டெய்லி 1/2 லிட்டர் பால் குடிங்க. அப்படி குடிச்சிங்கனாலே உங்களுக்கு தாய்ப்பால் நல்லா அதிகரிக்கும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா பூண்டு குழம்பு வச்சு சாப்பிடுங்க. பூண்டு நீங்கள் அதிகமாக சேர்த்துக்கோங்க. பூண்டு குழம்பு வச்சு சாப்பிட்டாலும் உங்களுக்கு தாய்ப்பால் அதிகரிக்கும். சுண்டவத்தல் குழம்பு நீங்கள் சாப்பிட்ணும். சுண்டவத்தல் குழம்பு சாப்பிட்டாலும் உங்களுக்கு ஆப்ரேஷன் பண்ணவங்களுக்கு அந்த புண்ணுக்கு எந்த பாதிப்புமே வராது, பாலும் அதிகரிக்கும். உங்களுக்கு வயிற்று புண்ணுகள் இருந்தாலுமே, அந்த குடல் புண்ணு இருந்தாலுமே அது சுண்டவத்தல் நல்லா ஆற வச்சிரும். அதனால் நீங்கள் சுண்டவத்தல் குழம்பு நீங்கள் டெய்லி காலையிலைக்கு சுண்டவத்தல் குழம்பு அந்த மாதிரி நீங்கள் எடுத்துக்கோங்க. மத்தியானத்துக்கு அந்த மாதிரி ஒரு நாள் விட்டுனாலுமே நீங்கள் எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறமா சிசேரியன் பண்ணவங்க முட்டை சாப்பிட்லாம். முட்டை சாப்பிடக்கூடாதுன்ட்டுலாம் இல்லை. முட்டை நாட்டுக்கோழி முட்டை உங்களுக்கு கிடச்சின்னா சாப்பிட்லாம். அப்போ நாட்டுக்கோழி முட்டை மட்டும்தான் சாப்பிட்ணுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா, நாட்டுக்கோழி முட்டை மட்டும்தான் சாப்பிட்ணும் இல்லை, பிராய்லர் கோழி முட்டையும் சாப்பிட்லாம். எனக்கு நாட்டுக்கோழி முட்டை கிடைக்கல, எனக்கு பிராய்லர் கோழி முட்டை தான் எங்கள் அம்மா அதுவும் டெய்லி அவிச்சு வச்சுருவாங்க. அவிச்சு தான் நான் சாப்பிடுவேன். டெய்லி அவிச்சு தந்துடுவாங்க. எப்பப்போ சாப்பிடுதுன்னா அப்போல்லாம் ஒரு முட்டை வச்சு தருவாங்க. முட்டை சாப்பிட்டாலுமே நம்மளுக்கு தாய்ப்பால் அதிகரிக்கும் ஃப்ரெண்ட்ஸ். முட்டை சாப்பிட்டாலும் அதிகரிக்கும். அதுக்கப்புறமா சொரைக்காய் நல்லா கூட்டு வச்சு அதுவும் நீங்கள் சாப்பாட்டில் அதிகமாக எடுத்துக்கணும். அதுக்கப்புறமா முக்கியமான ஒரு டிப்ஸு ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் ஆப்ரேஷன் பண்ணாலுமே தண்ணி நீங்கள் அதிகமாக குடிக்கணும். தண்ணி அதிகமாக குடிக்கத்தான் உங்களுக்கு அந்த புண்ணும் நல்லா ஆறி வரும். தாய்ப்பால் அதிகரிக்கிறதுக்கு தண்ணி சத்து தான் நம்மளுக்கு அதிக தேவை. நம்ம உடம்புல தண்ணி சத்து கம்மியாக இருந்து நம்ம என்னென்ன சத்தான உணவுகள் சாப்பிட்டாலுமே அந்த தண்ணி அதிகரிக்க தான் அந்த நம்ம சாப்பிட்ற சாப்பாடு, தாய்ப்பால் அதிகரிக்கிறதுக்கு என்னெல்லாம் நம்ம சாப்பிட்றோமோ அது, தண்ணி, இது ரெண்டும் சேர்ந்து தான் நம்மளுக்கு பாலாக மாறும். அப்படி இருக்கிறதுல நம்மளுக்கு தண்ணி நீங்கள் அதிகமாக குடிச்சிக்கிட்டே இருங்க. நான்லாம் 2 லிட்டர் பாட்டிலில் தண்ணி நிரப்பி வச்சுக்கிடுவேன். ஓயாமல் சொம்பில் கோரி குடிக்க எரிச்சலாக இருக்கும். பாட்டிலில் வச்சுட்டு பக்கத்தில் வச்சுக்கிடுவேன். வச்சுட்டு ஓயாமல் எடுத்து தண்ணி குடிச்சிக்கிட்டே இருப்பேன். ஹாஸ்பிட்டலில் இருக்கும்போதுமே ஆப்ரேஷன் பண்ண உடனே எனக்கு தலைவலி வந்துடுச்சு. எனக்கு
தலைவலி வந்துடுச்சுன்னா ஆப்ரேஷன் பண்ணதுக்கு ஒரு ஊசி போடுவாங்கள்ல முதுகில், அந்த ஊசி வந்து எனக்கு வந்து ஒத்துக்கிடலை. அதனால தான் எனக்கு தலைவலி. என்னால் தலையே தூக்கி என்னால் உட்கார முடியாது. படுத்தா தலைவலிக்காது, எந்திரிச்சு உட்காந்தா தலைவலிக்கும். இந்த மாதிரி இருந்தது. அதுக்கப்புறமா டாக்டர்கிட்ட போய் சொன்னேச்சே, இந்த மாதிரி தலைவலிக்குது டாக்டர், என்னால் எந்திரிக்கவே முடியலை அப்படின்ட்டு. அது வந்து ஒன்றும் ப்ராப்ளம் இல்லைம்மா, உனக்கு வந்து அந்த ஊசி போட்டது உனக்கு ஒத்துக்கிடலை, அதனால தான் உனக்கு அப்படி இருக்குது. நீ அதிகமாக தண்ணி குடிக்க குடிக்க உனக்கு அந்த தலைவலி வந்து விட்டுரும் அப்படின்னாங்க. அதே போல் நான் தண்ணி வந்து அதிகமாக குடித்தேன். குடிக்க தண்ணினா பச்சை தண்ணி குடிக்காதீங்க, கொஞ்சம் வெந்நி போட்டு நீங்கள் ஆற வச்சுக்கோங்க. பச்சை தண்ணி நான் வந்து வெந்நி போட்டு ஆற வச்சு தான் குடித்தேன். பச்சை தண்ணி வந்து அதிகமாக குடிக்கலை. ஏன்னா ஆப்ரேஷன் பண்ணியிருக்குதுல்ல, அந்த புண்ணு வந்து ஆறணும் அப்படிங்கிறதுனால பச்சை தண்ணி குடிச்சிடாதீங்க. சில பேர் பச்சை தண்ணி குடிக்கிறாங்க, ஆனால் நான் வெந்நி தான் குடித்தேன். வெந்நி குடிங்க ஃப்ரெண்ட்ஸ், முடிஞ்ச அளவு வெந்நி போட்டு நல்லா ஆற வச்சு குடிங்க. ஆற வச்சு குடித்தாலே நம்மளுக்கு வந்து தாய்ப்பால் வந்து அதிகரிக்கும். எங்கள் அம்மா வந்து நல்லா வெந்நி போட்டு ஆற வச்சிரும். ஆற வச்சு நான் டப்பாவில் அடைச்சி வச்சுட்டு நான் குடிச்சிட்டே தான் இருப்பேன். அதில் வந்து நல்லா பால் கட்டி இந்த பக்கம் குழந்த குடிச்சதுன்னா இந்த பக்கம் பால் வடிஞ்சிட்டே இருக்கும். அந்த அளவுக்கு பால் கட்டுற அளவுக்கு எனக்கு வந்து தாய்ப்பால் வந்து நல்லா இருந்தது. அதை தான் உங்களுக்கு சொல்கிறேன். வெள்ளைப்பூடு குழம்பு சாப்பிடுங்க, அதுக்கப்புறமா சுண்டவத்தல் குழம்பு சாப்பிடுங்க, முட்டை மறக்காமல் சாப்பிடுங்க, பாலும் மறக்காமல் குடிங்க. அதுக்கப்புறமா தண்ணியும் நீங்கள் அதிகமாக சேர்த்துக்கோங்க. வெந்நி போட்டு அரை வச்சு அதுவும் அதிகமாக நீங்கள் குடிங்க. இதை நீங்கள் வந்து ரெகுலராக நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கனாலே ஆப்ரேஷன் பண்ணவங்க வந்து இவ்வளோ பொருளே நீங்கள் சாப்பிட்டாலே உங்களுக்கு வந்து பால் அதிகரிக்கும். அதுக்கப்புறம் ஒரு 3 மாதம் கழித்து கருவாடு, மீன் எல்லாமே சாப்பிட்லாம். அந்த மாதிரி சாப்பிட்டிங்கன்னா அதுக்கப்புறமா உங்களுக்கு நீங்கள் எல்லா பொருளுமே நீங்கள் சாப்பிட்லாம். பால் அதிகரிக்கிறதுக்கு கருவாடு எவ்வளோக்குள்ளே சேர்த்துக்கணுமோ சேர்த்து அதுக்கப்புறம் சாப்பிட்டுக்கோங்க. அதுக்கப்புறமா சுகப்பிரசவம் ஆனவங்க வந்து கருவாட்டு குழம்பு, மீன் குழம்பு நல்லா சாப்பிடுங்க. நம்ம வந்து ஹாஸ்பிட்டல்லேருந்து வீட்டுக்கு வந்ததுமே நம்ம அம்மா வந்து பிரசவ மசாலா அப்படின்னு சொல்லி அரைச்சி அந்த பிரசவ குழம்புலாம் வச்சு தருவாங்க. அதெல்லாம் நல்லா சாப்பிடுங்க. உங்களுக்கு தாய்ப்பால் வந்து இன்னும் அதிகரிக்கும். கருவாடு வந்து நல்லா சாப்பிடுங்க. கருவாடு, மீனுலையுமே பால் சுறா மீன் வாங்கி சாப்பிடுங்க. திருக்க மீன் வாங்கி சாப்பிடுங்க. திருக்க மீன் வந்து முதுகு வலி இருக்கும்ல, முதுகு தண்டு வலி வந்து திருக்க மீன் சாப்பிட்டிங்கன்னா அது வந்து முதுகு வலியை குறைக்கும். முதுகு தண்டு வந்து நல்ல பலன் கொடுக்கும். குழந்த பிறந்த வீட்டுக்குள்ளே வந்து இது வந்து நல்லா சாப்பிடணும். பால் சுறா மீன் சாப்பிட்டிங்கனாலும் பால் வந்து கிடைக்கும். மத்தி மீன் சாப்பிடணும், நெத்திலி மீன் சாப்பிடணும். இந்த மீன்கள்லாம் நீங்கள் மீன் குழம்பா வச்சு சாப்பிடுங்க. அதே போல் கருவாடு இருக்குது. திருக்க மீனாகவும் சாப்பிட்லாம், கருவாடாகவும் சாப்பிட்லாம். மத்தி கருவாடு, நெத்திலி கருவாடு, பால் சுறா கருவாடு, இந்த மாதிரி கருவாடு ஐட்டங்கள் வந்து நீங்கள் வச்சு சாப்பிடுங்க ஃப்ரெண்ட்ஸ். இது சாப்பிட்டாலே பால் நல்லா அதிகரிக்கும் ஃப்ரெண்ட்ஸ். அதுக்கப்புறமா முட்டை குழம்பு வச்சு சாப்பிடுங்க. முட்டை குழம்புமே நம்மளுக்கு வந்து பிரசவ குழம்பு அப்படின்னு ஒன்று வச்சு தருவாங்க. அந்த குழம்புலையுமே முட்டையை ஊற்றி அந்த மாதிரி தான் எங்கள் அம்மா வச்சு தந்தாங்க. முட்டையை ஊற்றி தருவாங்க, அப்படியே வச்சு சாப்பிட்லாம். எப்படி உங்களுக்கு சாப்பிடணுன்னு தோணுதோ தனியாகவே முட்டையை அவிச்சும் சாப்பிடுங்க. முட்டை சாப்பிட்டாலும் தாய்ப்பால் வந்து அதிகரிக்கும். மறக்காமல் தண்ணி அதிகமாக குடிக்கணும் ஃப்ரெண்ட்ஸ். தண்ணி குடிச்சிட்டு தாய்ப்பால் வந்து கொடுக்கும்போது நம்ம வந்து சும்மா அப்படியே எடுத்து கொடுக்கக்கூடாது. நல்லா கையை வச்சு மார்பகத்தை வந்து நல்லா அழுத்தி விடணும். நல்லா அழுத்தி விட்டு நம்ம சுற்றி நல்லா அழுத்தி விட்டு கசக்கி அப்படி அமுக்கி விட்டு அதுக்கப்புறமா கொடுக்கணும். அப்படி கொடுக்க தான் அது அப்படி அசைய தான் தாய்ப்பால் வந்து இன்னும் ஊறுறதுக்கு வந்து இறைக்க தானே தண்ணி ஊறும் கிணத்துல அப்படின்னு சொல்லுவாங்கள்ல. அதே போல் நம்மளுக்கு வந்து அந்த மாதிரி அமுக்கி ப்ரெஸ் பண்ணி விட்டிங்கன்னா அதனால் பால் வந்து நல்லா ஊறுறதுக்கு அதிகமான வாய்ப்புகள் உண்டு. அந்த மாதிரி ப்ரெஸ் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து குழந்தைக்கு பால் கொடுங்க. 2 பக்கமுமே நீங்கள் மாற்றி கொடுக்கணும். அப்படி கொடுக்க தான் உங்களுக்கு வந்து இன்னும் தாய்ப்பால் வந்து குழந்தை குடிக்க இன்னும் அதிகமாக நம்மளுக்கு ஊறிக்கிட்டே இருக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த பதிவு பிடிச்சிருந்துச்சின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய்.